ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி கவுன்சிலிங் அட்டன் பண்ண ஒருத்தவங்க வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வரவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வரவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன், ஹைலைட் பண்ணி. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எய்டட் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருச்சு, மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் வந்து ஷியோராக சொல்லலை. ஸோ அவங்க வந்து என்ன மேக்ஸிமம் ஃபுல்லாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஏதாவது இருக்கா, இல்லை வேணாம் இன்ஜினியரிங் போகிறவங்க, மெடிக்கல் போகிறவங்க இருக்காங்களா, இல்லை வேறு காலேஜ் சூஸ் பண்ணவங்க இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ எய்டட் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சன் வந்து பிஎஸ்சி சிஎஸ் டேட்டா அனலிட்டிக் டுடே கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணியிருக்காரு. 10:30 ஸ்லாட்டு. சரிங்களா? 10:30க்கு போயிருக்காங்க, 2 o'clock முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. ஸோ 10:30 ஸ்லாட் வந்து நமக்கு 1 o'clock என்னமோ நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம். அவரோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 386, கட் ஆஃப் வந்து 600க்கு 586 வச்சுருக்காரு. சரிங்களா? ஸோ சார், நீங்கள் உங்கள் பையன் வந்து எய்டடா அன்எய்டடா எதில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலை, மென்ஷன் பண்ணல. ஸோ முடிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் வேறு யாராவது இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருந்தீங்களா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லலாம். சார், உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் அட்டன் பண்ணவங்க ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன குரூப்பில் ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ரேங்க்கு அப்புறம் கம்யூனிட்டி மென்ஷன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ரேங்க்கு எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க, லேட்டாக அப்ளிகேஷன் போட்டவங்க, இதை விட மார்க் அதிகமாக இருக்கலாம் லேட் அப்ளிகேஷன் போட்டவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து தேங்க்ஸ் வர சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாம், ஏன்னா நான் வந்து ஒரு சர்வீஸாக தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். சரி, எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது, நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு தெரியலை. ஸோ அதனால் நான் நிறையா பேருக்கு தெரியப்படுத்தணும், அது மட்டும் தான் என்னோடய நோக்கமாக இருந்தது, மற்றபடி எதுவும் கிடையாது. இன்றைக்கி அட்டன் பண்ணவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா எய்டட் சீட்ஸ் எடுத்திருக்கீங்களா, அன்எய்டட் சீட் எடுத்திருக்கீங்களா, செல்ஃப் ஃபினான்ஸ் எடுத்திருக்கீங்களா, இல்லை போய் அட்டன் பண்ணி என்ன நடந்தது அப்படிங்கிறதையாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து ஒரு மெயிலில் வந்து வந்திருக்கு ஃபீஸ் டீட்டெயிலு, எனக்கு கிளியராக இல்லை அந்த மெயில், அதனால தான் நான் அப்லோட் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு நான் நாளைக்கு இல்லது இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு அந்த ஃபீஸ் டீட்டெயில் வீடியோ வந்து கண்டிப்பாக கொடுத்துட்றேன். சரிங்களா? ஃபீஸ் வந்து எவ்வளோ வந்து வருது அப்படின்னு சொல்லி, எய்டடு அன்எய்டடு, அப்புறம் என்னென்ன கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத வந்து இது பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் இதற்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சர்க்குலர் வந்து உங்களுக்கு வந்துட்டு காலேஜ் மூலமாக வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இது முடிச்சது, கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சுட்டு நமக்கு அட்மிஷனுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அட்மிஷனுக்கு கால் பண்ணுறப்ப உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற வீடியோஸ் வரும். அப்புறம் ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அட்மிஷன் இப்போவே செலக்ட் ஆகிட்டிங்கன்னா போட்டுறணும். உங்களுக்கு ஹாஸ்டல் நம்பர் வந்து அதர் ஸ்டேட் நம்பரும் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.